எனக்கு அப்போது 24 வயது தான் இருக்கும். கையில் ஒரு பழைய கேமராவை தூக்கிக் கொண்டு என் கோபக்கார எடிட்டர் கதிர்வேல் சாரின் வாயை அடைக்க வேண்டும் என்ற ஒரே வெறியில்தான் இந்த முட்டாள்தனமான, ஆபத்தான பயணத்தில் இறங்கினேன். எங்கள் பத்திரிகைக்கு முன்பு யாருமே எழுதாத, படிக்கிறவர்களின் நெஞ்சை உலுக்குகின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான கதையை கொண்டு வா சாரா என்று அவர் கராராக சொன்னதற்காகத்தான் இந்த தொலைதூர பனிமலைப் பகுதியை தேடி வந்தேன். வழியில் திடீரென என் கார் பழுதாகி நின்றுவிட்டது. சுற்றிலும் ஆள் நடமாட்டம் இல்லாத மலைப்பகுதி. மேலிருந்து மழையும் பனியும் கொட்டி கொண்டிருந்தது. இதோ பாருங்கள் கதிர்வேல் சார், நீங்கள் கேட்டது போலவே ஒரு புதிய அனுபவம் எனக்கு கிடைத்துவிட்டது. இங்கே ஒரு குடியிருப்பு கூட கண்ணுக்கு தெரியவில்லை. நான் மட்டும் இங்கு குளிரில் செத்து மடிந்தால், இறைவா நான் இங்குதான் கிடைக்கிறேன் என்று யாருக்குமே தெரியாது என்று நினைத்து எனக்குள் பயம் தொற்றிக்கொண்டது. மனம் முழுக்க பதற்றத்தோடு காரை விட்டு வெளியே வந்தேன். சுளீர் என்ற மழையும் பனிக்காற்றும் என்னை அப்படியே அள்ளி அணைத்தன. கடுமையான குளிர் என் எலும்புகள் வரை ஊடுருவுவதை உணர்ந்தேன். உடனே என் ஃபயர் கோட்டின் காலரை மேலே தூக்கி விட்டு கொண்டேன். மொபைலை எடுத்து பார்த்தால் சிக்னல் எதுவும் இல்லாமல் நோ நெட்வொர்க் என்று காட்டி என்னை ஏளனம் செய்தது. அந்த பகுதி எனக்கு முற்றிலும் புதியது. அவசரத்திற்கு உதவி கேட்கக்கூட ஒரு துரும்பும் அறிமுகமில்லை. அப்போதுதான் அந்த மலைச்சாலையின் சற்று உயரமான பகுதியில் ஒரு பழமையான கல்லால் கட்டப்பட்ட வீடு என் கண்ணில் பட்டது. அதன் வாசலில் 2 வலுவான மரத்தூண்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றில் ஒரு லாந்தர் விளக்கு பலத்த காற்றில் ஊசலாடி கொண்டிருந்தது. அப்பாடா, அங்கே யாரோ இருக்கிறார்கள் என்று நினைத்து என் மொபைலை பாக்கெட்டில் திணித்துவிட்டு கழுத்தில் கேமராவை மாட்டிக்கொண்டேன். அது கொஞ்சம் பழைய கேமரா என்றாலும் என் எல்லா சாகச பயணங்களிலும் எனக்கு உற்ற தோழனாக இருந்தது அதுதான். கோட்டின் ஜிப்பை இறுக்கமாக மூடிக்கொண்டு அந்த வீட்டின் படிக்கட்டுகளில் கால் வைத்தேன். கல்லாலான அந்த படிக்கட்டுகள் மழையினால் வழுக்கிக் கொண்டிருந்தன. ஒரு முறை கால் தடுமாறியது. 2வது முறை நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்து விட்டேன். என் முட்டியில் பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிய தொடங்கியது. ஆனாலும் நான் என் முயற்சியை கைவிடவில்லை. எழுந்து நடந்தேன். குளிர் எவ்வளவு அதிகமாக இருந்ததென்றால் என் கைவிரல்கள் எல்லாம் மரத்து போயின. ஆனால் மேலே தூணில் தொங்கிக் கொண்டிருந்த லாந்தர் விளக்கு காற்றில் அசையும் சத்தம் எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது. இறைவனின் பெயரை உச்சரித்தபடி ஒரு வழியாக அந்த வீட்டின் கதவை அடைந்தேன். கனமான கல்வாசலில் பொருத்தப்பட்ட ஒரு பழைய பிரம்மாண்டமான மரக்கதவு அது. நான் கதவை தட்டினேன். ஆனால் உள்ளே மயான அமைதி நிலவியது. மீண்டும் ஆவேசமாக தட்டினேன். அப்போதும் எந்த பதிலும் வரவில்லை. எனக்கு முற்றிலுமாக ஏமாற்றமாகவும் சோர்வாகவும் இருந்தது. கதவோடு சாய்ந்து நின்று கொண்டு ஒருவேளை இங்கே இப்போது யாருமே வசிப்பதில்லையோ என்று யோசிக்க தொடங்கினேன். ஆனால் இந்த லாந்தர் விளக்கு இவ்வளவு தூசி இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. இதில் எண்ணெயும் நிரம்பியுள்ளது. அப்படி இருக்க இங்கே யாரும் வசிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லையே என்று என் சந்தேகத்தை நானே மறுத்தேன். அப்போது திடீரென ஒரு குதிரை கணைக்கும் கம்பீரமான சத்தம் கேட்டு நான் திடுக்கிட்டு திரும்பினேன். அந்த அந்தி பொழுது இருட்டில் ஒரு பிரம்மாண்ட நிழல் குதிரையின் முதுகிலிருந்து கம்பீரமாக குதித்து இறங்கியது. உயரமான உருவம், அகன்ற தோள்கள், தலையில் கௌபாய் தொப்பி, அதிலிருந்து மழை தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. ஜீன்ஸ் ஆடைக்கு மேல் நீண்ட சாம்பல் நிற கோட் அணிந்திருந்தார். முதல் பார்வையில் அவர் ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனைப் போல, சினிமா நாயகன் ஜெய்சங்கர் போல மிகவும் கம்பீரமாக தெரிந்தார். அவர் என்னை ஓர் ஊடுருவும் பார்வையால் முறைத்து பார்த்துவிட்டு மிகவும் நிதானமாக குதிரையின் கயிற்றை அந்த மரத்தூணில் கட்டினார். அவருடைய ஒவ்வொரு செயலிலும் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்கிற திமிரும் எந்த அவசரமும் இல்லாத நிதானமும் தெரிந்தது. அவர் என்னை நோக்கி நெருங்கி வர வர என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. சாரா, இவர் ஒன்றும் சாதாரண மனிதர் போல தெரியவில்லை. கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு என்று என் உண்மனது என்னை எச்சரித்தது. அவர் என் அருகே வந்து நின்று நிதானமாக நெஞ்சில் கைகளை கட்டிக்கொண்டு தன் காந்த பார்வையால் என்னை உற்றி பார்த்தார். யார் நீ? அவருடைய குரல் சிம்ம குரலாக அந்த மலைகளைப் போல கம்பீரமாகவும் உறுதியாகவும் இருந்தது. நான் பயத்தில் என் தொண்டையை சரி செய்து கொண்டு, வணக்கம் சார், நான் சாரா. நான் ஒரு கல்லூரி மாணவி. என்னுடைய கார் கீழே சாலையில் பழுதாகி நின்றுவிட்டது. மொபைலில் நெட்வொர்க்கும் இல்லை. தயவு செய்து இந்த ஒரு இரவுக்கு மட்டும் உங்கள் வீட்டில் தங்குவதற்கு இடம் கொடுங்கள். விடிந்ததும் நான் கிளம்பி விடுவேன் என்றேன் கெஞ்சலாக. மன்னிக்கவும் பெண்ணே, என்னால் என் வீட்டில் உனக்கு இடம் தர முடியாது என்று அவர் மிகவும் கராரான குரலில் பதிலளித்தார். அவரது அந்த பதில் என்னை அப்படியே சுக்குநூறாக்கியது. எனக்கு மிகவும் அவமானமாக போய்விட்டது. இருந்தாலும் நான் என் முயற்சியை விடாமல் உடனடியாக, ஆனால் ஏன் சார், கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்றேன். பெண்ணே, நான் இங்கே இந்த காட்டில் தனியாக வாழ்கிறேன். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை என்னுடன் எப்படி தங்க வைக்க முடியும்?
அது முறையல்ல என்றார் தீர்க்கமாக. ஐயோ கடவுளே! அப்படியென்றால் வீட்டில் உள்ளே உங்களை பயமுறுத்த நான் என்ன பேயா பிசாசா? இந்த இருட்டையும் மழையையும் பார்த்து நானே பயந்து போய்த்தான் உங்களிடம் உதவி கேட்கிறேன் என்றேன் சலிப்புடன். அவர் அதற்கு பிறகும் மௌனமாகவே இருக்கவே நான் விறுவிறுப்பாக, தயவு செய்து என்னை உங்கள் வீட்டு வேலைக்காரியாகவாவது நினைத்து ஒரு இரவுக்கு மட்டும் தங்க அனுமதியுங்களேன். நான் ரொம்ப நன்றாக சமைப்பேன். வேண்டுமானால் என்னை சோதித்து பாருங்கள். பிறகு நீங்களே என்னை பாராட்டப் போகிறீர்கள் என்றேன் நம்பிக்கையுடன். அவர் என் பேச்சை முற்றிலும் அலட்சியம் செய்துவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் மூலையிலிருந்த வைக்கோலை எடுத்து தன் குதிரையின் முன்னால் உணவாக வைத்தார். பின்னர் தன் பாக்கெட்டிலிருந்த ஒரு தீப்பெட்டியை எடுத்து ஒரு தீக்குச்சியை பற்ற வைத்தார். லாந்தர் விளக்கின் கண்ணாடியை தூக்கி அதை அவர் ஏற்றிய போது அந்த லாந்தர் விளக்கின் அடர்ந்த மஞ்சள் நிற வெளிச்சம் அவரின் முகத்தில் பளிச்சென்று விழுந்தது. அந்த லாந்தர் விளக்கின் வெளிச்சம் அவனது முகத்தில் விழுந்த கணத்தில் என் மூச்சுக்குழாய் அப்படியே அடைத்தது போல் இருந்தது. இது, ஐயோ கடவுளே, இவர் விக்ரம் அல்லவா? அந்த நீல நிற கண்கள், கூர்மையான நாசி, அகன்ற மார்பு. இறைவா, என் கண்களுக்கு எத்தகைய காட்சியை நீ காட்டியிருக்கிறாய்! எனக்கு பேச்சு மூச்சே வரவில்லை. இந்திய கிரிக்கெட் அணியின் அசைக்க முடியாத தூணாக விளங்கிய பெயர் அது. அவர் மைதானத்தில் அடியெடுத்து வைத்தாலே 70,000 ரசிகர்கள் எழுந்து நின்று ஆர்ப்பரிப்பார்கள். அவன் அடிக்கும் சிக்சர்களுக்கு ஒட்டுமொத்த நாடே ஒரு சேர குரல் எழுப்பும். பெண்கள் அவனுக்காக பைத்தியமாக தெரிந்தார்கள். அவனது புகழின் நட்சத்திரம் உச்சியில் பிரகாசித்து கொண்டிருந்தது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவன் திடீரென மாயமானான். அவன் எங்கு சென்றான் என்பது யாருக்கும் தெரியாத ரகசியமாகவே இருந்தது. ஊடகங்கள் தேடியும் அவனது ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தும் அவனது இருப்பிடத்தை கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவன் இப்போது இங்கு இருக்கிறான், இந்த மலை பள்ளத்தாக்கில், இந்த கல்லாலான அழகான வீட்டின் முற்றத்தில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தனக்குரிய எந்த ஒரு அடையாளத்தையும் அவன் விட்டு செல்லவில்லை. நான் மிகுந்த சிரமத்துடன் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டேன். அவனை நான் அடையாளம் கண்டுகொண்டதை என் முகத்தில் காட்டிக்கொள்ளவே இல்லை. திடீரென என் மூளையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சிறு பொறி தட்டியது. யோசி சாரா, யோசி. இந்த செய்தி உன்னுடைய பெயரில் பத்திரிகைகளில் வெளியானால் எப்படி இருக்கும்? காணாமல் போன நட்சத்திரத்தை கண்டுபிடித்த சாராவின் பிரத்யோக புலனாய்வு அறிக்கை. ஐயோ கடவுளே! இது ஒரு மாபெரும் முக்கிய செய்தியாக மாறி முதல் பக்கத்திலும் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் ஒளிபரப்பாகுமே. என் இதயம் ஒரு கணம் வேகமாக துடித்தது. நான் ஒரே இரவில் புகழின் உச்சிக்கு சென்று விடுவேன். இன்று வரை என்னை புது பெண் என்று அலட்சியப்படுத்தும் எடிட்டர் கதிர்வேல் சார் நாளை முதல் என்னை எவ்வளவு மரியாதையுடன் பெயர் சொல்லி அழைப்பார். என் வேலை நிரந்தரமாகும். எனக்கு புதிய வேலைவாய்ப்புகள் குவியும். காணாமல் போன ஒரு நாயகன் என் கைகளில் சிக்கியிருக்கிறான். சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ஒரு வைரம் கிடைத்திருக்கிறது, அரிய வைரம். நான் நிமிர்ந்து பார்த்தபோது விக்ரம் கையில் லாந்தர் விளக்குடன் நின்று கொண்டிருந்தான். அவனது குளிர்ந்த ஆழமான நீல நிற கண்கள் என் மீது நிலைத்திருந்தன. ஆனால் நான் என் அகமகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் மறைத்து கொண்டு தீவிரமான குரலில், என்னை உள்ளே வர அனுமதிப்பீர்களா என்று கேட்டேன். அவன் ஒரு கணம் மௌனமாக இருந்தான். பின்னர் திரும்பி எனக்காக கதவை திறந்து விட்டான். நான் வீட்டிற்குள் நுழைந்தேன். அது உள்ளே இருந்து பார்க்க மிகவும் கம்பீரமாகவும் ஆடம்பரமாகவும் இருந்தது. வரவேற்பறையை ஒட்டியே ஒரு திறந்த வழி சமையலறையும் 3 படுக்கை அறைகளும் இருந்தன. ஒரு பக்கத்தில் மரத்திலான படிக்கட்டுகள் மேல் நோக்கி சென்றன. விக்ரம் அந்த மரப்படிக்கட்டுகளில் தன் காலை வைத்த உடனே என் கைகள் தானாகவே என் பாக்கெட்டை நோக்கி சென்றன. நான் மொபைலை வெளியே எடுத்தேன். ஆனால் என் கண்கள் விக்ரமின் மீதே இருந்தன. அவன் மிகுந்த நிதானத்துடன் படிக்கட்டுகளில் ஏறி சென்று கொண்டிருந்தான். மொபைலில் சிக்னல் மிகவும் பலவீனமாக இருந்தாலும் ஓரளவு வேலை செய்தது. என் உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. நடுங்கும் கைகளுடன் இணையத்தை இயக்கி உடனே வாட்ஸ்அப்பில் என் எடிட்டர் கதிர்வேல் சாருக்கு அவசரமாக ஒரு செய்தியை தட்டச்சு செய்தேன். என் இதயம் உணர்ச்சி பெருக்கால் வேகமாக அடித்து கொண்டது. நான் யாரை பார்த்தேன் தெரியுமா? கிரிக்கெட் வீரர் விக்ரமை. நான் அனுப்பிய அடுத்த கணமே அந்த செய்தி பார்க்கப்பட்டது. எடிட்டரிடமிருந்து அதிர்ச்சியூட்டும் பதில் வந்தது. எந்த விக்ரம்? என் உதடுகளில் ஒரு புன்னகை அரும்பியது. கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னன் விக்ரமுதான் சார் என்று அனுப்பினேன். நிஜமாகவா சொல்கிறாய் சாரா என்று கதிர்வேல் சார் துள்ளி குதிப்பார் என்பதை என்னால் உணர முடிந்தது. நிஜமாகத்தான் சார். ஆனால் முழு விவரங்களையும் பிறகு சொல்கிறேன் என்று அனுப்பிவிட்டு உடனே இணையத்தை அணைத்து வைத்து விட்டேன். மொபைலை மீண்டும் பாக்கெட்டில் திணித்துவிட்டு ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு அந்த வீட்டை உற்று நோக்கினேன். அந்த வீட்டிற்குள் இருந்த உலகம் முற்றிலும் வேறானதாக இருந்தது. கற்களாலான சுவர்கள், மரத்திலான கூரை, ஒரு பக்கத்தில் புத்தக குவியல்கள், மறுபுறம் சுவரில் தொங்கவிடப்பட்டிருந்த அவனது கிரிக்கெட் ஹெல்மெட்.
ஆனால் அங்கு எந்த தொலைக்காட்சியும் இல்லை, எந்த சத்தமும் இல்லை. நான் கைகளை கட்டிக்கொண்டு வீட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது மேல்தளத்தின் கைப்பிடி சுவரில் கைகளை வைத்தபடி விக்ரம் என்னை அழைத்தான். நான் நிமிர்ந்து மேலே பார்த்தேன். அங்கே எதிரே இருக்கும் படுக்கை அறையில் சில பெண்களின் ஆடைகள் இருக்கின்றன. நீ ஆடைகளை மாற்றிக்கொள்ள விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம் என்றான். நான் அவனுக்கு நன்றியோடு ஒரு பார்வையை வீசிவிட்டு உடனே அந்த அறைக்குள் நுழைந்து கதவை மூடினேன். அப்பாடா, ஒரு வழியாக அந்த உறைந்த மனிதன் என்னை உள்ளே அனுமதித்து விட்டான் என்று அறையின் நடுவே நின்று மகிழ்ச்சியில் துள்ளியவள் சற்றென்று உறைந்து போனேன். என் மூச்சை திணறியது. கதவின் ஓரமாக விக்ரம் கைகளை கட்டிக்கொண்டு நிற்பதைக் கண்டதும் நான் அப்படியே சுருங்கி போய் நின்றேன். அவன் என்னை முறைத்து பார்த்தபடி என் அருகில் வந்தான். யார் நீ? பொய் சொல்வதற்கு முன்னால் யோசித்துக்கொள். நாம் இங்கே தனியாக இருக்கிறோம் என்றான். நான் ஒரு மாணவி, தனியாக பயணம் செய்பவள் என்று நான் உண்மையை மறைத்து கண் இமைகளை தாழ்த்தி பேசினேன். அவனது கண்களில் சந்தேகத்தின் நிழல் படர்ந்தது. தனியாகவா இவ்வளவு தூரம் வந்தாய்? உன்னுடைய வீட்டில் இதற்கு சம்மதித்தார்களா? அவர்கள் இருந்திருந்தால் கண்டிப்பாக மறுத்திருப்பார்கள் என்றேன். என்ன சொல்கிறாய்? எனக்கு புரியவில்லை என்றான் அவன் குழப்பத்துடன். என் தாய் தந்தை இருவரும் என் சிறு வயதிலேயே இறந்து விட்டார்கள். அதனால் என் சித்தியும் சித்தப்பாவும் என்னை ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்து விட்டார்கள். ஆனால் அங்கு எனக்கு சிறு வயதிலேயே ஒரு முதியவருடன் திருமணம் செய்து வைக்க திட்டம் தீட்டினார்கள். அந்த விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிட்டேன். விதி என்னை ஒரு பெண் வழக்கறிஞரின் வாசலில் கொண்டு போய் சேர்த்தது. அந்த வழக்கறிஞருக்கு குழந்தைகள் யாரும் இல்லை. அதனால் அவர் என்னை சொந்த மகளைப் போல் தன்னுடனேயே வைத்து கொண்டார். என்னை நன்றாக படிக்கவும் வைத்தார். ஆனால் அவர் இறந்த பிறகு அவருடைய உறவினர்கள் அந்த வீட்டை ஆக்கிரமித்து கொண்டார்கள். உன் மீது பரிதாபப்பட்டுதான் தலை சாய்க்க இடம் கொடுத்தோம். இப்போது இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கூறி என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். அப்படி விதியின் சதியால் நான் மீண்டும் வீதிக்கே வந்தேன். அதன் பிறகு பல சிறு வேலைகளை செய்து ஒரு விடுதியில் எனக்கென்று ஒரு அறையை வாடகைக்கு எடுக்கும் அளவிற்கு உயர்ந்தேன். இப்போது என் சம்பளத்தில் மிச்சமாகும் பணத்தை வைத்து இப்படி புதிய இடங்களை சுற்றி பார்க்க கிளம்பி விடுவேன் என்று என் சோக கதையை கூறினேன். ஆனால் தற்கால சூழ்நிலை பெண்களுக்கு சரியில்லையே என்றான் அவன். சூழ்நிலை மோசமாகத்தான் இருக்கும், ஆனால் எனக்கு என்னை பாதுகாத்து கொள்ள தெரியும் என்று அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து சவால் விடும் தோணியில் கூறினேன். என்ன காரணமோ தெரியவில்லை, பிடிவாதம் நிறைந்த அந்த பெண்ணை பார்த்ததும் விக்ரம் போன்ற ஒரு தீவிரமான மனிதனின் உதடுகளில் மெல்லிய புன்னகை ஒன்று அரும்பியது. ஏன் சிரிக்கிறீர்கள் என்று நான் சற்றே எரிச்சலுடன் கேட்டேன். ஒன்றுமில்லை என்று தன் நெற்றியில் விரல வைத்து தன் சிரிப்பை அடக்கியபடி கூறினான். பின்னர் தன் நீண்ட கோட்டை கலட்டி வைத்தான். எனக்கு சமைக்க தெரியாது, கீழே உள்ள கிராமத்து உணவகத்தில் தான் சாப்பிடுவேன் என்று சமையலறையை காட்டி, நீ ஏதேனும் சமைக்க விரும்பினால் சமையலறையில் சில பொருட்கள் இருக்கின்றன, என்ன இருக்கிறது என்று பார் என்றான். அவன் சொன்னதற்கு நான் தலையசைத்தேன். அந்த நேரத்தில் எனக்கு கடுமையான பசி எடுத்தது. நான் உடனே சமையலறைக்குள் சென்றேன். அது ஒரு சிறிய எளிமையான சமையலறை. மரத்தாலான அலமாரிகளும் கல்லாலான மேடையும் இருந்தன. நான் ஒரு அலமாரியை திறந்து பார்த்தேன். கோதுமை மாவு, பருப்பு, ஒரு பாக்கெட்டில் அரிசி, சில மசாலா பொருட்கள், நெய் டப்பா, 2-3 வெங்காயங்கள் மற்றும் ஒரு பூண்டு. அவ்வளவுதான் அங்கிருந்த மொத்த பொருட்களுமே. நான் என் சட்டை கைகளை மேலே சுருட்டி விட்டு கொண்டேன். சரி சாரா, முதலில் வயித்தை நிரப்பு, அதன் பிறகு கதையை எழுதலாம் என்று எனக்குள் முணுமுணுத்து கொண்டேன். சற்றென்று பருப்பு சாதம் செய்ய முடிவு செய்தேன். பருப்பை கழுவி தண்ணீரில் ஊற வைத்து அடுப்பில் வைத்தேன். பின்னர் அரிசியை சுத்தப்படுத்த தொடங்கினேன். என் கைகள் தானாகவே வேலை செய்து கொண்டிருந்தன. அப்போது யாரோ என்னை உற்று நோக்குவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் திரும்பி பார்த்தேன். விக்ரம் சமையலறை வாசலில் சாய்ந்து நின்று கொண்டு என்னை மௌனமாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஆயிற்று என்று நான் திடுக்கிட்டு கேட்டேன். ஒன்றுமில்லை. நீ உண்மையிலேயே சமைக்கக்கூடியவள் தானா, அல்லது வெறும் வாய் சவடால் மட்டும்தான் விடுகிறாயா என்று பார்க்கிறேன் என்றான். உங்களுக்கு என் மீது சந்தேகமா என்று என் புருவங்களை உயர்த்தி கேட்டேன். கொஞ்சம் இருக்கிறது. அப்படியென்றால் இங்கே அமர்ந்து பொறுமையாக காத்திருங்கள், என்று உங்களுடைய அந்த சந்தேகமும் தீர்ந்துவிடும். விக்ரம் மென்மையாக புன்னகைத்துவிட்டு சமையலறையில் ஒரு மூலையில் போய் நின்று கொண்டான். சில நிமிடங்களிலேயே சமையலறையில் நெய்யில் தாளித்த பருப்பின் மணமும் சீரக சாதத்தின் நறுமணமும் நாசியை துளைத்தன. வெளியே அமர்ந்து பெயரளவிற்கு புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டிருந்த விக்ரமின் கவனம் முழுவதும் என் மீதே பதிந்திருந்தது. அந்த சமையலறையில் இத்தனை நாட்களுக்கு பிறகு ஒரு நறுமணமும் ஒரு பெண்ணின் நடமாட்டமும் இருப்பதை அவன் ஒரு விசித்திரமான விந்தையை போல பார்த்து கொண்டிருந்தான். எளிமையான கருப்பு நிற உடையில் தலையில் நேர்த்தியாக சால்வை அணிந்து
தன் முகத்தில் விழும் கூந்தல் கற்றைகளை தூக்கி தூக்கி பின்னால் தள்ளி கொண்டிருந்த என்னை அவன் மிகவும் உற்று நோக்கி கொண்டிருந்தான். ஏனோ அவனுக்கு நான் மிகவும் அப்பாவியாக தெரிந்தேன். மீண்டும் மீண்டும் நிமிர்ந்து என்னை வேடிக்கை பார்க்க அவன் மனம் ஏங்கியது. உணவு தயாராகிவிட்டது என்று நான் குரல் கொடுத்ததும் அவன் உடனே எழுந்தான். நாங்கள் இருவரும் ஒரு சிறிய மேஜையின் இருபுறமும் நேருக்கு நேராக அமர்ந்தோம். விக்ரம் முதல் உருண்டையை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு சில நொடிகள் மௌனமாக இருந்தான். எப்படி இருக்கிறது என்று நான் மிகுந்த பொறுமையின்றி ஆவலோடு கேட்டேன். மோசமில்லை என்றான். மோசமில்லையா? நான் ஆச்சரியமடைந்தேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைத்ததற்கு வெறும் மோசமில்லை என்றுதான் பதிலா? விக்ரம் தன் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகையுடன் சரி, மிகவும் பிரமாதமாக இருக்கிறது என்றான். என் முகத்தில் ஒரு குழந்தையைப் போன்ற மகிழ்ச்சி மலர்வதைக் கண்டதும் அவன் சற்றென்று தன் பார்வையை திருப்பிக் கொண்டான். அவன் தன் வாழ்க்கையிலேயே இவ்வளவு துடிப்பான குறும்புத்தனம் நிறைந்த ஒரு பெண்ணை முதல் முறையாக பார்க்கிறான் போலும். என் விடுதி காப்பாளர் கூட சொல்வார், நான் மிக சிறப்பாக சமைப்பேன் என்று என என் பெருமையை தொடங்கினேன். பேசாமல் அமைதியாக சாப்பிடு என்று என் பேச்சை பாதியிலேயே வெட்டினான். எனக்கு அவனுக்கு ஒரு காரசாரமான பதிலடி கொடுக்க வேண்டும் என்றுதான் தோன்றியது. ஆனால் கோபத்தை அடக்கிக் கொண்டு பேசாமல் அமர்ந்தேன். அமைதியாக தலையை குனிந்தபடி சாப்பிட்டு கொண்டிருந்த விக்ரம் திடீரென கேட்டான், நீ உண்மையிலேயே ஒரு பயணிதானா? சாப்பிட்டு கொண்டிருந்த என் கைகள் அப்படியே நின்றன. உங்களுக்கு ஏன் அப்படி சந்தேகம் வருகிறது? உன்னுடைய கண்கள் நீ பேசும் வார்த்தைகளை காட்டி கொடுத்து விடுகின்றன. நான் பதற்றமடைந்து என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். விக்ரம் என்னை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் கேட்டான், உண்மையில் நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? என் கையில் இருந்த உணவு உருண்டை கீழே விழுந்தது. நான் உங்களிடம் சொன்னேனே, நான் ஒரு பயணிதான். சரி என்று கூறி அவன் நிமிர்ந்து பார்த்தான். அவனுடைய அந்த ஆழமான நீல நிற கண்கள் ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்தைப் போல மனிதர்களின் உள்ளே வரை ஊடுருவி பார்க்கும் கலை தெரிந்தவை. அந்த பார்வை என் நிம்மதியை குலைத்தது. நான் முற்றிலும் அசௌகரியமாக உணர்ந்தேன். இதுதான் உண்மை என்றால் உன்னுடைய நெற்றியில் ஏன் வியர்வை வழிகிறது என்று அவன் கேட்ட அடுத்த கணமே நான் பதற்றத்துடன் என் கையை நெற்றியில் வைத்தேன். உடனே விக்ரமின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இல்லையே, வியர்வை ஒன்றுமில்லையே என்று நான் தடுமாற்றத்துடன் கூறினேன். விக்ரம் நாற்காலியை விட்டு எழுந்தவாறே என்னை நோக்கி, நீ பொய் சொல்லவில்லை என்றால் பிறகு ஏன் இவ்வளவு தூரம் பதற்றப்படுகிறாய் என்று கேட்டான். பின்னர் ஒரு டிஷ்யூ தாளை எடுத்து தன் கைகளை துடைத்து கொண்டு என்னை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அவன் காலடி சத்தம் தூரப்போகும் வரை நான் அங்கேயே அமர்ந்திருந்தேன். அதன் பிறகே நான் நீண்ட நேரமாக அடக்கி வைத்திருந்த மூச்சை நிம்மதியாக வெளிவிட்டேன். அப்பாடா, இந்த மனிதன் பார்ப்பதற்குத்தான் அமைதியாக இருக்கிறான், ஆனால் உள்ளுக்குள் எவ்வளவு ஆபத்தானவனாக இருக்கிறான். எனக்குள் இருந்த பதற்றத்தை எவ்வளவு எளிதாக கண்டுபிடித்து விட்டான். அதன் பிறகு எனக்கு மேற்கொண்டு சாப்பிட தோன்றவில்லை. கடகடவென்று பாத்திரங்களை சுருட்டி அழுக்கு பாத்திரங்களை உடனே கழுவி வைத்துவிட்டு சமையலறை விளக்கை அணைத்துவிட்டு வெளியே வந்தேன். இப்போது எனக்கு முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சோதனை நான் எங்கே தூங்குவது என்பதுதான். ஏனெனில் யாரிடம் கேட்பது என்று பார்த்தால் விக்ரமை எங்குமே காணவில்லை. திடீரென எதிரே இருந்த ஒரு படுக்கை அறையின் மீது என் பார்வை விழுந்தது. நான் என் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தேன். அறை எளிமையாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கிருந்த மர சாமான்கள் பழங்காலத்து வலுவான மரத்தால் செய்யப்பட்டிருந்தன. அடர்ந்த நிறத்திலான படுக்கை விரிப்பும் ஜன்னலில் தொங்கிய கனமான திரை சிலைகளும் அந்த அறைக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்தன. என் பார்வை அங்கிருந்த சுவற்றின் மீது விழுந்தது. அங்கே பல கோப்பைகளும் புகைப்படங்களும் பதக்கங்களும் வரிசையாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு புகைப்படத்திலும் விக்ரம் தன் தாடியை முழுமையாக வலித்து புன்னகைத்து முகத்துடன் காட்சியளித்தான். அவனது மென்மையான நீல நிற கண்கள் அந்த படங்களில் மிகவும் வசீகரமாக இருந்தன. இந்த மனிதன் கூட ஒரு காலத்தில் இப்படி சிரித்திருக்கிறானா என்று நான் வியப்புடன் யோசித்தேன். நான் சற்று முன்னோக்கி நகர்ந்தபோது ஒரு புகைப்படம் மட்டும் குப்புற கவிழ்ந்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டேன். நான் என் கைகளை நீட்டி அதை தொட போனேன். தொடாதே என்று விக்ரமின் கர்ஜனை என் காதுகளில் வந்து மோதியது. நான் திடுக்கிட்டு திரும்பினேன். விக்ரம் வாசலில் நின்று கொண்டிருந்தான். என் கை அப்படியே காற்றில் நின்றது. நான் உடனே என் கைகளை திரும்ப பெற்றுக்கொண்டு பின்வாங்கினேன். மன்னிக்கவும், நான் சும்மா என்று நான் இழுத்தேன். ஆனால் அவன் தன் வழக்கப்படி என் பேச்சை பாதியிலேயே வெட்டி, மதிப்புக்குரிய பெண்ணே, இது என்னுடைய அறை, நீ அடுத்த அறைக்கு சென்று தூங்கு என்றான் கராராக. நீங்கள் ஏன் அடுத்த அறைக்கு சென்று தூங்கக்கூடாது என்று நான் மிகவும் அப்பாவியாக அவனை கேட்டேன். என் இந்த எதிர்பாராத வினாவை கேட்டு அவனது நீல நிற கண்கள் வியப்பில் விரிந்தன. ஒரு பெண் தன்னை இப்படி மடக்குவாள் என்று அவன் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான்.
அவன் மேலும் ஏதேனும் பேசுவதற்கு முன்பாக நானே விறுவிறுவென்று அந்த அறைக்கு உள்ளே வந்து விட்டேன். நான் அந்த அறையின் கதவை மூடிய பிறகு என் உதடுகளில் ஒரு வெற்றி புன்னகை தவிழ்ந்தது. ஆனால் வெளியே நடைபாதையில் நின்று கொண்டிருந்த விக்ரமுக்கோ தன் கைகளை சுவற்றின் மீது அடித்தவாறு தன் மீதே கோபம் வந்தது. நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? யாருடைய கட்டளைக்கும் பணியாத என் குணம் எங்கே போனது என்று முன்பின் தெரியாத ஒரு பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டு என் சொந்த அறையை விட்டே வெளியே வந்து விட்டேனே என்று தன் தாடைகளை இறுக கடித்தபடி எரிச்சலுடன் வெளியே முற்றத்தில் நடந்து சென்றான். மறுபுறம் அறைக்குள் நான் விக்ரமை பற்றிய ஒரு பிரத்யோக கட்டுரையை எழுதத் தொடங்கினேன். இந்த மலைப்பள்ளத்தாக்கில் தன் அடையாளங்களை மறைத்து கொண்டு அவன் வாழும் இந்த அனாமத்திய வாழ்க்கைக்கு பின்னால் இருக்கும் இரகசியத்தை எப்படியாவது அவனிடமிருந்து வரவழைக்க வேண்டும் என்று என் மனதிற்குள் சபதம் எடுத்துக்கொண்டேன். நள்ளிரவை தாண்டிவிட்டது. ஆனால் என்னால் ஒரு வார்த்தை கூட உருப்படியாக எழுத முடியவில்லை. சோர்வடைந்த நான் என் குறிப்பேட்டை மூடிவிட்டு தூங்குவதற்காக படுத்தேன். ஆனால் தூக்கமோ என் கண்களை விட்டு வெகு தூரம் விலகி இருந்தது. படுக்கையில் அங்குமிங்கும் புரண்டு படுத்த நான் இறுதியில் விரக்தியுடன் எழுந்து அமர்ந்தேன். எனக்கு கடுமையான தாகம் எடுத்தது. தோள்களில் சால்வையை பொருத்தி கொண்டு மெதுவாக அறையின் கதவை திறந்து வெளியே வந்தேன். வெளியே வந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த நடுங்கும் குளிரில் விக்ரம் வெளிமுற்றத்தில் தனியாக அமர்ந்திருந்தான். என்ன ஒரு இரும்பு மனிதன்! இப்படிப்பட்ட நடுங்கும் குளிரில் யாராவது வெளியில் அமர்ந்திருப்பார்களா என்று வியந்தவாறு ஒரு கணம் அந்த கண்ணாடி தடுப்பின் கதவின் பின்னால் என்று அவனை கவனித்தேன். அந்த உறைபனியை கூட பொருட்படுத்தாமல் விரல்களுக்கு இடையே சிகரெட்டை பிடித்தபடி ஏதோ ஆழமான சிந்தனையில் மூழ்கியிருந்தான். அவனுக்கு முன்னால் இருந்த மேஜையின் மீது நான் தொடுவதற்கு கூட தடை விதித்திருந்த அந்த புகைப்பட சட்டம் குப்புற கவிழ்த்து வைக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த புகைப்படத்திடம் பேசுவது போலவே எனக்கு தோன்றியது. நான் மெதுவாக கண்ணாடி தடுப்பை நகர்த்திவிட்டு சத்தமில்லாமல் நடந்து சென்று விக்ரமிற்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தேன். திடுக்கிட்டு போனவன் தன் காயங்களை மறைப்பதைப் போல அந்த புகைப்படச் சட்டத்தை அவசரமாக தன் மடியில் தலைகீழாக கவிழ்த்து வைத்து கொண்டான். நான் அதை உற்று கவனித்தாலும் எதுவும் தெரியாதவள் போல் பாவனை செய்தேன். தூக்கம் வரவில்லையா? விக்ரமின் கம்பீரமான குரல் அந்த நள்ளிரவு அமைதியை கிழித்தது. இந்த நள்ளிரவு வேளையில் விழித்திருப்பது இந்த உலகமா அல்லது இந்த வழிப்போக்கனா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சிகரெட் புகையை ஊதியவாறே என்னை நிமிர்ந்து கூட பார்க்காமல் அவன் கேட்டான். நான் மௌனமாக இருந்தேன். எனக்கு அந்த புகைப்படத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் பயத்தில் துணிச்சல் வரவில்லை. திடீரென விக்ரம் தன் சிகரெட்டின் சாம்பலை தட்டிவிட்டு, உனக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் உண்டா என்று கேட்டான். அந்த கேள்வி என்னை உலுக்கி எடுத்தது. எனக்கா? இல்லை என்று நான் பொய் சொல்ல முயன்ற போது எனக்குள் நடுக்கம் ஏற்பட்டது. அவன் இந்த கேள்வியை ஏதோ தற்செயலாக கேட்கவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். என் மீது அவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நான் ஒரு பத்திரிகையாளர் என்ற உண்மை அவனுக்கு கொஞ்சமாவது தெரிந்துவிட்டால் விளைவு மிகவும் மோசமாகிவிடும். இந்த மனிதன் சாதாரணமானவன் அல்ல. அவன் மேற்கொண்டு என்னை பற்றி எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்று என் மனதிற்குள் இறைவனை வேண்டிக் கொண்டேன். அவனுடைய கவனத்தை என் மீதிருந்து திருப்புவதற்காக நானே உடனே ஒரு கேள்வியை கேட்டேன். நீங்கள் இன்னும் ஏன் தூங்காமல் விழித்திருக்கிறீர்கள்? அவன் தன் உதடுகளில் ஒரு வேதனையான புன்னகையை வரவழைத்து கொண்டு, எனக்கு தூக்கமே வருவதில்லை சாரா. நிம்மதியான உறக்கத்தைக் கண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டன. இப்படியே விழித்திருந்து நான் இறந்து விடுவேன் என்று தோன்றுகிறது என்றான். அவனுடைய அந்த ஒரு வாக்கியம் என் இதயத்தை தைத்தது. நான் நிமிர்ந்து அவனை பார்த்தேன். வளர்ந்த தாடி, கலைந்த ஆடை, குளிரை பொருட்படுத்தாத குணம். இவன் முற்றிலும் வேறொரு மனிதனாக தெரிந்தான். ஒரு காலத்தில் ஊடகங்களில் மின்னிய அந்த நாகரிகமான கம்பீரமான கிரிக்கெட் வீரன் இவனுக்குள் எங்கோ தொலைந்து போயிருந்தான். எந்த மாபெரும் துயரம் அவனை இப்படி மாற்றியது என்று எனக்கு புரியவில்லை. என் பார்வை மீண்டும் அவனது மடியில் இருந்த புகைப்படத்தின் மீது நிலைத்தது. அவனது கடந்த காலத்தில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் அதில் இருக்கிறது. அதை நான் எப்படியாவது கண்டறிய வேண்டும். ஆனால் இவனிடம் எதை கேட்பதும் எளிதல்ல. எப்பொழுது அவனது கோபம் தலைக்கேறும் என்றே தெரியாது. சற்றென்று அவமதித்து விடுவான். நான் முற்றத்திலிருந்து வெளியே தெரிந்த பனிமனைகளை பார்த்தேன். குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. தூரத்தில் ஏதோ ஒரு இரவு பறவை ஒலித்தது. மேகங்கள் நிலவை மூடியும் விலகியும் விளையாடின. ஆனால் எனக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த மனிதனோ மௌனத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு அமர்ந்திருந்தான். தன்னை தேடி வரும் எவரையும் நெருங்க விடாத இந்த மனிதன் தன் இதயத்தின் ரகசியத்தை மட்டும் எப்படி என்னிடம் பகிர்வான்? நான் கவலையோடு யோசித்து கொண்டே மௌனமாக எழுந்து என் அறைக்குள் சென்று விட்டேன். மறுநாள் அதிகாலை வீட்டின் பின்பக்க தோட்டத்தில் விக்ரம் தனியாக வலைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தான்.
வலையினுள்ளே ஒரு பந்து கயிற்றால் கட்டப்பட்டிருந்தது. அதை அவன் தன் பேட்டால் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் அடித்து கொண்டிருந்தான். அவனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு தீராத கோபம் தெரிந்தது. திடீரென அவன் தன் பேட்டை தூக்கி தரையில் அடித்து நொறுக்கினான். அந்த பேட் வளைந்து போனது. அவன் தன் கைகளை முட்டிகளின் மீது வைத்து தலைகுனிந்து நின்றான். அவனது மூச்சு பலமாக உரைத்தது. நான் ஜன்னல் வழியே இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன். என் இதயம் கனத்தது. இப்படியா யாராவது பயிற்சி செய்வார்கள்? நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு மாபெரும் வழியிலோ அல்லது துரோகத்தையோ மறக்க முயற்சி செய்கிறான். இல்லையென்றால் இவ்வளவு கோபம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நான் விறுவிறுவென்று எழுந்து சமையலறைக்கு சென்று காலை உணவு தயாரிக்க தொடங்கினேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவனுக்காக ஒரு சுவையான காலை உணவை தயாரித்து கொடுத்தால் கோபம் தணிந்துவிடும் என்று என் தோழியின் தாய் ஒருமுறை கூறியது நினைவுக்கு வந்தது. அம்மாக்களின் கணிப்பு என்றுமே தவறுவதில்லை அல்லவா? அவன் என் கைப்பட சமைத்த உணவை சாப்பிட்டு விட்டால் அவனது மனநிலை மாறிவிடும். அதன் பிறகு நேற்று இரவு கேட்க நினைத்த கேள்விகளை அவனிடம் கேட்டு விடலாம் என்று திட்டமிட்டேன். விக்ரம் வீட்டிற்குள் நுழைந்தபோது தேநீரின் நறுமணம் அவனது காலடிகளை நிறுத்தியது. நான் சமையலறையில் மேஜையின் மீது தேநீர் கோப்பைகளை வைத்து கொண்டிருப்பதை அவன் சற்றே ஆச்சரியத்துடன் பார்த்தான். நீ இதற்காக இவ்வளவு சிரமப்பட தேவையில்லை என்றான். நான் இதை சொந்த விருப்பத்தில்தான் செய்கிறேன் என்று கூறினேன். விக்ரம் முதல் முறையாக என்னை மிக ஆழமாக உற்று நோக்கினான். நான் மெதுவாக, அந்த புகைப்படத்தில் இருக்கும் பெண்மணி உங்களுக்கு என்ன உறவு என்று கேட்டேன். தேநீர் கோப்பையை நோக்கி நீண்ட விக்ரமின் கை அப்படியே காற்றில் உறைந்தது. அவன் தன் கண்களை உயர்த்தி என்னை நோக்கிய அந்த பார்வை என்னை அப்படியே உறைய வைத்தது. உனக்கு இந்த கேள்வியை கேட்கும் உரிமையை யார் கொடுத்தது மிஸ் சாரா? நீ ஒரு இரவுக்கு தங்குவதற்கு இடம் கேட்டாய், நானும் கொடுத்தேன். அதோடு நிறுத்தி கொண்டு நீ இங்கிருந்து கிளம்பினால் நன்றாக இருக்கும் என்று அவன் வெறுப்பு நிறைந்த குரலில் கூறினான். அவனுடைய இந்த வார்த்தைகள் என் மனதை மிகவும் புண்படுத்தின. எதற்கெடுத்தாலும் இப்படி அவமதிப்பதா? என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் என் கையில் வைத்திருந்த ரொட்டியை தட்டில் வைத்துவிட்டு எழுந்து நின்றேன். சரி, நான் இப்போதே இங்கிருந்து கிளம்புகிறேன். நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். ஆனால் போகும் முன்பு ஒன்றை சொல்கிறேன். நீங்கள் இதை அன்பாக கூட சொல்லி இருக்கலாம் என்றேன். நீ எங்கிருந்துதான் வந்தாயோ தெரியவில்லை என்று அவன் கத்தினான். நேற்று இரவு முதல் உன்னை ஒரு கூப்பிடாத விருந்தாளியைப் போல சகித்து கொண்டிருக்கின்றேன். இப்போது விடிந்துவிட்டது. உனக்கு தகுதியான வேறு ஒரு இடத்தை நீயே தேடிக்கொள் என்று தன் கண்களில் நெருப்பை கக்கியவாறு அவன் எழுந்து நின்றான். நான் ஓடிச் சென்று என் அறைக்குள் நுழைந்தேன். என் அத்தியாவசிய பொருட்களை சுருட்டி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வந்த எனக்கு அதிர்ச்சியில் கை கால்கள் ஓடவில்லை. சுற்றிலும் உறைபனியின் தடிமனான அடுக்குகள் நிலப்பரப்பை மூடியிருந்தன. அதில் கால் வைப்பது கூட சாத்தியமில்லை. நான் மிகுந்த சிரமத்துடன் படிக்கட்டுகளில் இறங்கி என் காரின் அருகில் சென்றேன். இரவு முழுக்க பெய்த பனியினால் என் கார் பனிப்போர்வையை போர்த்தி கொண்டு நிற்பது போல் காட்சியளித்தது. காரின் நிலையை பார்த்ததும் எனக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது. ஆனால் நான் என் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டேன். சிரமப்பட்டு காரின் கதவை திறந்து உள்ளே அமர்ந்தேன். ஆனால் காரின் உள்ளே நிலவிய அந்த அதீத குளிரில் என்னால் ஒரு கணம் கூட அமர முடியவில்லை. வேறு வழியின்றி விரக்தியின் எல்லைக்கே சென்று அழத் தொடங்கினேன். திடீரென என் காரின் ஜன்னல் கண்ணாடியில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். எனக்கு முன்னால் விக்ரம் நின்று கொண்டிருந்தான். ஜன்னலை இறக்குமாறு சைகை செய்தான். ஆனால் நான் கண்ணாடியை இறக்கவில்லை. என் தலையை குனிந்து கொண்டு கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். அந்த மனிதனை பார்த்தது ஒரு புறம் இருக்க, அவனது குரலை கேட்கக்கூட என் மனம் விரும்பவில்லை. அப்போது பனிப்பொழிவு மெல்ல மெல்ல தீவிரமடைந்து பலத்த காற்றும் வீசத் தொடங்கியது. இன்னும் சில நிமிடங்களில் அங்கு ஒரு பயங்கரமான பனிப்புயல் உருவாகப் போகிறது என்பதை விக்ரம் நன்றாகவே அறிந்திருந்தான். அது போன்ற சூழ்நிலையில் வெட்ட வெளியில் இருப்பது மனித உயிருக்கே ஆபத்தாய் முடியும். அவன் காரின் கண்ணாடியில் மேலும் வேகமாகவும் பலமாகவும் தட்டினான். சாரா, இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்தால் இந்த கார் உனக்கு கல்லறையாக மாறிவிடும். இங்கே பல அடி உயரத்திற்கு பனி கொட்டும். உடனே காரை விட்டு வெளியே வந்து ஏதேனும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்வதுதான் நல்லது என்று கத்தினான். அவனுடைய பேச்சால் எரிச்சல் அடைந்த நான், என்னை என் பாட்டிற்கு தனியாக விட்டு விடுங்கள். என் கார் நன்றாக இருந்திருந்தால் நான் ஏன் இங்கு நிற்கப் போகிறேன்? இது என் துரதிர்ஷ்டம். இப்போது நான் உங்கள் வீட்டில் இல்லையே, அப்புறம் ஏன் என்னை பார்க்க உங்களுக்கு எரிச்சல் வருகிறது என்றேன் கோபமாக. என் இந்த மழலைத்தனமான பேச்சை கேட்டு விக்ரமிற்கு இன்னும் கோபம் தலைக்கேறியது. நீ ஒரு அறிவற்ற பெண். முதலில் தனியாக வீட்டை விட்டு புறப்பட்டாய். பிறகு இவ்வளவு மோசமான வானிலையில் இந்த மலைப்பகுதிக்கு பயணம் செய்தாய். இப்போது இந்த உயிருக்கே ஆபத்தான பனிப்புயலிலும் பிடிவாதம் பிடித்து உன்னை நீயே ஆபத்தில் தள்ளிக் கொள்கிறாய் என்றான். அதனால் உங்களுக்கு என்ன நஷ்டம்?
நான் உங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டேன் என்று நீங்கள் சந்தோஷப்பட வேண்டியதுதானே? இந்த குறைபாடுகளையும் கோபங்களையும் நம் வீட்டிற்குள் சென்று பேசிக்கொள்ளலாம். இப்போது என் பேச்சைக் கேள். உங்கள் பேச்சைக் கேட்டுதானே நான் இங்கேயே அமர்ந்திருக்கிறேன் என்று குளிரில் சிவந்து போன என் மூக்கை துடைத்தவாறு அவனிடம் வாதிட்டேன். அதற்குள் வானிலையின் கோரம் இன்னும் அதிகரித்தது. சுற்றிலும் அடர்ந்த பனிமூட்டம் சூழ்ந்தது. பனிப்பொழிவு தீவிரமடைந்து சூறாவளி காற்று வீசத் தொடங்கியதில் விக்ரமால் கூட நேராக நிற்க முடியவில்லை. இந்த பிடிவாதக்கார பெண்ணின் மீது அவனுக்கு கடும் கோபம் வந்தது. அவன் சற்றென்று முன்னேறி காதின் கதவுகளை பலமாக பிடித்து இழுத்தான். கதவு சற்றென்று திறந்தது. அவன் என் கைகளை பற்றி என்னை வெளியே இழுத்தான். நான் நிலை தடுமாறி போனேன். ஆனால் தரையில் விழுவதற்கு முன்பாகவே விக்ரமின் வலுவான கரங்கள் என்னை ஏந்தின. நான் நேராக அவனது அகன்ற மார்பில் சாய்ந்தேன். அந்த சூறாவளி காற்றின் வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் இப்போதே நான் அந்த காற்றுடன் பறந்து போய் விடுவேன் என்று எனக்கு தோன்றியது. கொட்டும் பனியால் சில அடிகள் தூரத்தில் இருந்த விக்ரமின் வீடு கூட கண்ணுக்கு தெரியவில்லை. இந்நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்ததென்றால் விக்ரம் போன்ற ஒரு வலிமையான மனிதனால் கூட ஒரு அடி முன்னோக்கி எடுத்து வைப்பது பெரும்பாடாக இருந்தது. அவன் ஒரு அடி முன்னால் வைத்தால் பலத்த காற்று அவனை பல அடிகள் பின்னோக்கி தள்ளியது. என் பிடிவாதத்தால் அவனும் இப்போது ஆபத்தில் சிக்கிக் கொண்டானே என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். அவன் ஒரு வலுவான கேடயத்தைப் போல என்னை தன் மார்போடு அணைத்தபடி நின்றான். என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அவனிடம் தெரிந்தது. கடுமையான குளிரினால் என் உடல் நடுங்க தொடங்கியது. என் உடல்நிலையும் மோசமடைந்தது. விக்ரம் என்னை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டு, சாரா, தயவு செய்து தைரியத்தை இழக்காதே, எல்லாம் சரியாகிவிடும். உன்னை எப்படியாவது வீட்டிற்குள் கொண்டு சேர்க்க நான் முயற்சி செய்கிறேன் என்றான். என்னால் அவனுக்கு பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை. என் உதடுகள் பனியால் உறைந்து போயிருந்தன. என் வாழ்க்கையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பனிப்பொழிவை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் வியப்பான விஷயம் என்னவென்றால் அந்த தீவிரமான ஆபத்தான சூழ்நிலையிலும் எனக்கு விக்ரமின் மீது முழுமையான நம்பிக்கை இருந்தது. எனக்குள் எந்த பயமும் இல்லை. விக்ரம் என் கைகளை பற்றி பிடித்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இவன் இருக்கும் வரை எனக்கு எதுவும் நேராது என்ற உறுதியை என் மனம் உணர்ந்தது. விக்ரம் மிகவும் உறுதியான மன வலிமை கொண்டவனாக எனக்கு தோன்றினான். அவனை பற்றி என் மனதில் நான் வரைந்து வைத்திருந்த கற்பனை சித்திரம் முற்றிலும் தவறானது என்பதை உணர்ந்தேன். அவன் எதற்கும் அஞ்சாதவனாக, எந்த ஒரு பயமும் இல்லாதவனாக இருந்தான். அவன் எனக்கு தொடர்ந்து ஆறுதல் கூறியவாறே மெல்ல மெல்ல படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்தான். பனி மூடிய படிக்கட்டுகளில் ஏறுவது எளிதாக இல்லை. திடீரென விக்ரம் என்னை அப்படியே தன் இரு கரங்களிலும் அள்ளி தூக்கி கொண்டான். எனக்கு ஒரு கணம் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. நான் விக்ரமின் முகத்தை பார்த்தேன். அவன் ஒரு தேர்ந்த இராணுவ வீரனைப் போல மிகுந்த எச்சரிக்கையுடன் பனி மூடிய படிக்கட்டுகளில் தன் காலடிகளை எடுத்து வைத்து ஒரு வழியாக வீட்டின் வாசலை அடைந்தான். அவன் என்னை மெதுவாக கீழே இறக்கிவிட்டு கதவை திறந்தான். நாங்கள் உள்ளே நுழைந்த அடுத்த கணமே எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு நிம்மதி பெருமூச்சு பரவியது. விக்ரம் கதவை மூடிவிட்டு உடனே என்னை நோக்கி திரும்பினான். நீ நன்றாக இருக்கிறாயா சாரா என்று கேட்டான். எனக்கு சற்று வெட்கமாகவும் அதே சமயம் பதற்றமாகவும் இருந்தது. அவனது முகத்தை பார்க்க துணிவில்லாமல் தலையை மட்டும் ஆட்டினேன். விக்ரம் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்துவிட்டு மெதுவான குரலில் பேசத் தொடங்கினான். ஒருவேளை நான் உன்னிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டிருக்க கூடாது. என்னை மன்னித்து விடு சாரா. அவன் சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். நானும் ஒரு மனிதன்தான். சில சொந்த மனிதர்களின் துரோகத்தாலும் சூழ்நிலைகளின் கொடுமையாலும் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டவன் நான். அதனால்தான் இப்படி மாறிப்போனேன். அவன் என்னை உற்று நோக்கினான். நீ என் மீது இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக அன்பு காட்டி கேள்விகளை கேட்டு என்னை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்தது, என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்தது, எனக்காக சமையலறைக்கு சென்று சமைத்து நாம் பல வருடங்களாக பழகியவர்கள் போல இவ்வளவு பிடிவாதமாக எனக்கு உணவளித்தது. அவனது குரல் இன்னும் எளிதானது. மனித நடமாட்டத்தையே வெறுக்கும் ஒருவனுக்கு இதையெல்லாம் தாங்கிக் கொள்வது கடினமாக இருந்தது. அவன் சற்றே நிறுத்திவிட்டு, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் உன்னுடைய இந்த சிறிய கால தோழமை என்னை ஒரு கணத்தில் பயமுறுத்திவிட்டது. நீ வெறும் விருந்தாளிதான். இன்று இருப்பாய், நாளை போய் விடுவாய். அப்படி இருக்க நான் ஏன் உன்னுடைய இந்த அன்பிற்கு அடிமையாகிக் கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணம் எனக்குள் எழுந்தது.
அந்த உள்மன போராட்டம்தான் என்னை உன்னிடம் கராராக நடக்க வைத்தது. நீ என் மீது கோபப்பட மாட்டாய் என்றும் என் சூழ்நிலையை புரிந்து கொள்வாய் என்றும் நம்புகிறேன் என்றான். விக்ரமின் இந்த வார்த்தைகளை கேட்ட நான் அப்படியே சிலையாக உறைந்து நின்றேன். நான் அவனையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தேன். நான் அவனை கூர்ந்து நோக்குவதைக் கண்ட விக்ரமே சற்று பதற்றமடைந்தான். தன் தவிப்பை மறைப்பதற்காக அவன் சற்றே பின்வாங்கி, நீ தேநீர் அருந்துகிறாயா என்று கேட்டான். நான் என் சுய நினைவிற்கு வந்து மெல்லிய வெட்கத்துடன், நானே தயாரித்து கொண்டு வருகிறேன் என்றேன். வேண்டாம் என்று அவன் உடனே தடுத்தான். இந்த மாதிரி பழக்கங்களை எனக்கு ஏற்படுத்தாதே. நீ நாளை கிளம்பி விடுவாய். அதன் பிறகு எனக்கே தேநீர் தயாரிப்பது பெரும்பாடாக தோன்றும். மீண்டும் நான் தேநீருக்காக கிராமத்து உணவகத்தை தேடி ஓட வேண்டியிருக்கும். அதனால் நீ பேசாமல் அமரு. நானே தயாரித்து வருகிறேன் என்றான் தீர்க்கமாக. அவன் ஒரு கணம் என்னை உற்று நோக்கிய போது என் உடல் குளிரால் லேசாக நடுங்கிக் கொண்டிருப்பதை உணர்ந்தான். உடனே அவன் சமையலறை நோக்கி விரைந்தான். சமையலறைக்கு சென்ற விக்ரம் தேநீர் தயாரிப்பதற்கு பதிலாக நேராக அதிஷ்டானத்தை நோக்கி சென்றான். அவன் அங்கு உடனடியாக விறகுகளை கூட்டி நெருப்பை பற்ற வைத்துவிட்டு என்னை அங்கே வந்து அமருமாறு கூறினான். நான் எவ்வித மறுப்பும் கூறாமல் அவனது பேச்சை கேட்டு அந்த நெருப்பின் அருகில் அமர்ந்து என் கைகளை நீட்டி குளிர் காய்ந்து கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு விக்ரம் 2 கோப்பைகளில் காப்பியை எடுத்துக்கொண்டு என் அருகில் வந்தான். சற்று இடைவெளி விட்டு அமர்ந்தவன் ஒரு கோப்பையை என்னிடம் நீட்டினான். பிறகு தன் கையில் வைத்திருந்த அந்த புகைப்படச் சட்டத்தை காட்டி, இது என் மனைவி மாயா என்றான். என்ன காரணமோ தெரியவில்லை. விக்ரமிற்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது என்ற அந்த உண்மை என் இதயத்தை அப்படியே கனக்கச் செய்தது. இந்த தகவலை கேட்டதும் எனக்குள் ஏன் ஒருவித ஏமாற்றமும் பாரமும் ஏற்படுகிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூட முடியவில்லை. நான் மிகுந்த ஏக்கத்துடன் என் பார்வையை விக்ரமின் மீது திருப்பினேன். அவனோ தன் மனைவியின் புகைப்படத்தையே இமைக்காமல் உற்று நோக்கி கொண்டிருந்தான். பின்னர் அவன் மெதுவாக பேசத் தொடங்கிய போது அவனது குரல் உடைந்து கடுமையான வடுக்கள் நிறைந்த வேதனையை வெளிப்படுத்தியது. மாயா என் மனைவியாக இருந்தவள். நான் ஒரு முறை கிரிக்கெட் தொடருக்காக வெளியூர் சென்றிருந்த போது அவள் இங்குதான் இருந்தாள். அவளுக்காகத்தான் நான் இந்த வீட்டை எவ்வளவோ ஆசையோடு கட்டினேன். ஆனால் ஒரு தொடரில் என்னுடைய ஆட்டம் சரியாக இல்லை என்ற காரணத்திற்காக என் அணியில் சேர்க்கவில்லை. சரி, இந்த விடுமுறையை பயன்படுத்தியாவது மாயாவுடன் சில நாட்களை செலவிடலாம் என்று நான் வீட்டிற்கு வந்தேன். ஏனெனில் திருமணத்திற்கு பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து நீண்ட நாட்கள் வாழ்ந்ததே இல்லை. ஆனால் என் மீது அவளுக்கு இருந்த ஈர்ப்பு முற்றிலும் முடிந்துவிட்டது என்பது எனக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. தன் தாயை பார்க்க போவதாக கூறிவிட்டு அவள் மேகநாதனை சந்திக்க தொடங்கியிருந்தாள். அவனது அப்பாவின் பணபலமும் அணியில் அவனுக்கு இருந்த செல்வாக்கும் மாயாவை அவன் பக்கம் ஈர்த்துவிட்டது. அவள் என்னை முற்றிலும் மறந்துவிட்டாள் என்றான். அவர்களுக்கு இடையே நடந்த இந்த துரோக விளையாட்டு எனக்கு மிகவும் தாமதமாகத்தான் தெரிய வந்தது. ஆனால் அதை அறிந்த பின்பும் அவளை விட்டு கொடுக்க நான் தயாராக இல்லை. ஏனென்றால் நான் அவளை அந்த அளவிற்கு உருகி காதலித்தேன். ஆனால் ஒரு விடுதியில் அறையில் மேகநாதனுடன் சேர்ந்து அவள் என் காதலை தரமட்டமாக்கி துண்டாக்கிய போதுதான் எனக்கு பைத்தியமே பிடித்துவிட்டது போல் இருந்தது. அன்று அவளுக்கு முன்னால் நான் ஒரு குழந்தையைப் போல அழுது தீர்த்தேன். அதன் பிறகு அவளை என் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிந்தேன். அன்றோடு என் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷமும் முடிந்து போனது. மறுநாளே கிரிக்கெட் வாரியம் என்னை அழைத்து அடுத்த ஒரு நாள் தொடரில் விளையாடுமாறு கூறியது. ஆனால் நான் மறுத்துவிட்டேன். அன்றே என் ஓய்வு முடிவையும் அறிவித்தேன். ஆனால் என் மூத்த அதிகாரிகள் என் கடிதத்தை கிழித்து போட்டார்கள். நான் கிரிக்கெட்டை விட்டு விலகுவதை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் யாரிடமும் சொல்லாமல் இரகசியமாக இங்கு வந்துவிட்டேன். என் திருமண வாழ்க்கையின் இந்த கொடூரமான முடிவு ஊடகங்களின் கைகளில் சிக்கி சீரழிவதை நான் விரும்பவில்லை. உனக்கே தெரியும் சாரா, பத்திரிகையாளர்கள் ஒரு கிரிக்கெட் வீரனுக்கு பின்னால் எப்படி வெறி பிடித்து அலைவார்கள் என்று. அவர்களுக்கு எங்கள் வாழ்க்கை வெறும் சுவாரஸ்யமான செய்தி பொருள், அவ்வளவுதான். நாங்களும் சதைப்பற்றும் உணர்வுகளும் கொண்ட மனிதர்கள்தான். எங்களுக்கும் காயம்பட தெரியும் என்பதை அவர்கள் உணர்வதே இல்லை என்று ஆதங்கப்பட்டான். நான் எவ்வளவு ஆழமாக மாயாவை காதலித்தேனோ அந்த தூய்மையான காதல் ஒருபோதும் அவதூறு செய்தியாக மாறுவதை நான் விரும்பவில்லை. மாயாவை உலகிற்கு முன்னால் கேவலப்படுத்தவும் என் மனம் இடம் தரவில்லை. உண்மையில் நாம் ஒருவரை மனதார காதலித்து விட்டால் அதன் லாப நஷ்டங்களை ஆராயாமல் அவர்களோடு பயணிக்க தொடங்கி விடுகிறோம் என்று கூறிய போது அவனது தொண்டை அடைத்தது.
அவன் அப்படியே அழுதுவிட்டான். அந்த அறையிலிருந்த லாந்தர் விளக்கின் வெளிச்சம் லேசாக அசைந்தது. என் கண்களும் கண்ணீரால் நனைந்தன. நானும் அழுது கொண்டே, யாரோ செய்த தவறிற்காக நீங்கள் கிரிக்கெட்டிற்கு தண்டனை கொடுத்து விட்டீர்களே என்றேன். விக்ரம் என்னை நிமிர்ந்து பார்த்து, இவற்றையெல்லாம் புரிந்து கொள்வதற்கு நீ இன்னும் மிகவும் சிறிய பெண் சாரா என்றான். நான் ஒன்றும் அவ்வளவு சிறிய பெண் இல்லை. எனக்கு 22 வயதாகிறது. காதலின் ஆழம் எனக்கும் புரியும் என்றேன் தீர்க்கமாக. என் பேச்சை கேட்டு விக்ரம் என்னை மிகவும் ஆழமாக உற்று நோக்கினான். அவனது அந்த பார்வையை தாங்க முடியாமல் நான் பதற்றத்துடன் என் பார்வையை திருப்பிக் கொண்டேன். என் இதய துடிப்பு எல்லையை கடந்து ஓடியது. என் கன்னங்கள் உணர்ச்சி பெருக்கால் சிவந்து போயின. அவனது இதயத்தின் ரகசியத்தை நான் இப்போது முழுமையாக அறிந்து கொண்டேன். சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. என் மொபைல் என்னிடம் இல்லை. அது காரிலேயே விடுபட்டிருந்தது. நான் பதற்றத்துடன் சற்றென்று எழுந்து நின்றேன். என் முகத்திலிருந்த கவலையை கண்ட விக்ரம், என்ன ஆயிற்று என்று கேட்டான். என் மொபைல் காரிலேயே விடுபட்டு விட்டது. என் விடுதி காப்பாளரிடம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச வேண்டும் என்றேன். சரி, நீ பதட்டமடையாதே, நானே சென்று எடுத்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில் நீ கீழே செல்வது சரியில்லை என்று கூறிவிட்டு விக்ரம் உடனே தன் நீண்ட கோட்டை அணிந்து கொண்டு வீட்டிற்கு வெளியே சென்றான். அவன் சென்ற பிறகு மேஜையின் மேலிருந்த விக்ரமின் காப்பி கோப்பையை பார்த்தேன். மெதுவாக அதை என் கைகளில் எடுத்தவள் ஏதோ ஒரு மயக்க நிலையில் விக்ரம் எந்த பக்கமாக வைத்து காப்பி அருந்தினானோ அதே பக்கத்தில் என் உதடுகளை வைத்து அந்த காஃபியை சுவைத்தேன். அடுத்த கணமே எனக்கு சுயநினைவு வந்தது. பதற்றத்துடன் அந்த கோப்பையை என் உதடுகளிலிருந்து அகற்றிவிட்டு, நான் செய்த இந்த செயலை விக்ரம் ஏதேனும் பார்த்து விட்டானா என்று சுற்றிலும் பயத்துடன் தேடினேன். நல்ல வேளையாக அவன் இன்னும் வந்திருக்கவில்லை. என் செய்கை இரகசியமாகவே இருந்தது. ஆனால் என் இதயம் முரட்டுத்தனமாக துடிக்கத் தொடங்கியது. எனக்கு என்ன ஆகிவிட்டது? ஏற்கனவே காதலால் சிதைந்து போன ஒரு மனிதனை பற்றி நான் ஏன் இப்படி யோசித்து கொண்டிருக்கின்றேன்? ஆனால் அவனுக்காக துடிக்க தொடங்கிவிட்ட என் இதயத்தை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் என்று நான் எனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தேன். அப்போது திடீரென வீட்டின் கதவு பலமாக திறக்கப்படும் சத்தம் கேட்டு நான் திடுக்கிட்டு எழுந்து நின்றேன். விக்ரம் கடுமையான கோபத்துடன் உள்ளே நுழைந்தான். அவன் என் கண்களை நேராக பார்த்து, நீ ஒரு பத்திரிகையாளர் தானே என்று கர்ஜித்தான். அவன் கேட்ட அந்த ஒரு வார்த்தை என் காலடியில் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. நான் பயந்து போய் பின்வாங்கினேன். விக்ரம் முன்னோக்கி வந்து என் கையை பற்றி தன் பக்கம் பலமாக இழுத்தான். நான் உன்னிடம்தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் சாரா என்றான். எனக்கு புரியவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று நான் நடுங்கினேன். ஏன் புரியவில்லை? நான் என்ன லத்தீன் மொழிகளா பேசுகிறேன்? பத்திரிகையாளர் மேடத்திற்கு என் மொழி புரியவில்லையா? நீ என்னிடம் பொய் சொல்லியிருக்கிறாய். ஏன் அப்படி செய்தாய்? நான் உங்களிடம் எந்த பொய்யும் சொல்லவில்லை என்று நான் மழுப்பினேன். அப்படியென்றால் இது என்ன என்று கேட்டவாறே விக்ரம் தன் கோட்டில் உள் பாக்கெட்டில் கையை நுழைத்து வெளியே எடுத்தான். அவனது கையில் இருந்தது என்னுடைய பத்திரிகையாளர் அடையாள அட்டை. அதை பார்த்த அடுத்த கணமே என் தலை சுற்றியது. என் முகம் அப்படியே வெளிரி போனது. உன் மீது எனக்கு முதலிலேயே சந்தேகம் இருந்தது. இல்லை என்றால் ஒரு சாதாரண பெண், அவளுக்கு எவ்வளவுதான் துணிச்சல் இருந்தாலும், ஒரு பெண் எவ்வளவுதான் புத்திசாலியாக இருந்தாலும், முன்பின் தெரியாத ஒரு வாலிபனுடன் ஒரே கூரையின் கீழ் ஒரு இரவை கழிக்கும் அபாயத்தை அவ்வளவு எளிதாக எடுக்க மாட்டாள். அவனுடைய குரல் இன்னும் கராராக மாறியது. அன்று இரவே எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது சாரா. நான் இங்கு தனியாகத்தான் வாழ்கிறேன் என்று தெரிந்ததும் நீ இங்கேயே தங்குவதற்கு ஒற்றை காலில் நின்றாய். அப்போதே புரிந்தது, நீ ஏதோ ஒரு ரகசிய திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாய் என்று. அவன் என்னை நோக்கி இன்னும் நெருங்கி வந்தான். உண்மையை கூறு. உனக்கு இந்த இடத்தை பற்றி கூறியது யார்? என் கைகளை பற்றியிருந்த அவனது பிடி இறுகிக் கொண்டே சென்றது. வலியால் என் வாயிலிருந்து ஒரு முனகல் சத்தம் மட்டுமே வெளிவந்தது. அடுத்த கணமே என் கண்கள் கண்ணீரால் நிரம்பி நான் அழத் தொடங்கினேன். விக்ரம், தயவு செய்து கையை விடுங்கள், எனக்கு வலிக்கிறது என்று கத்தினேன். ஆனால் அவனோ என் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்கும் நிலையில் இல்லை. என அப்படியே பின்னோக்கி தள்ளி சுவற்றோடு சேர்த்தான். தன் இரு கரங்களையும் சுவற்றில் ஊன்றி என்னை அவனது ஆளுகைக்குள் சிறைப்படுத்தினான். விக்ரமின் சீற்றமிகு மூச்சுக்காற்றை என் முகத்தில் உணர முடிந்தது. நான் பயம் கலந்த கண்களோடு அவனை பார்த்தேன். அவனது கண்களில் கோபக்கனல் தெரித்தது. ஆனால் அந்த புயலுக்கு பின்னால் வேறொன்றும் மறைந்திருந்தது. அதுதான் வெறுப்பு. அதை என்னால் மிக தெளிவாக உணர முடிந்தது. உண்மையிலேயே எல்லா பெண்களும் இப்படித்தான், பொய்யர்களும் துரோகிகளும் கூட என்று அவன் கசப்புடன் கூறினான். எல்லா பெண்களும் அப்படி இருப்பதில்லை விக்ரம் என்று நான் மறுத்தேன். அப்படித்தான் இருக்கிறார்கள். அதை நீயே இப்போது நிரூபித்து விட்டாய். அவன் எனக்கு இன்னும் நெருக்கமாக குனிந்தான்.
நீ என்னை பற்றிய கதைகளை உன்னுடைய எடிட்டருக்கு சுவாரஸ்யமான மசாலாக்கள் சேர்த்து ஏற்கனவே அனுப்பியிருப்பாய். இன்னும் சற்று நேரத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் என் வீட்டு வாசலில் வந்து நின்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நான் செய்த உதவிக்கு நீ எனக்கு கொடுத்த கைமாறு இதுதானா? அவனது குரலில் கோபத்தோடு ஒரு ஆழமான வலியும் கலந்திருந்தது. என் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. கடவுள் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய இந்த இருப்பிடத்தை பற்றி நான் இதுவரை யாருக்கும் எந்த ஒரு தகவலையும் கூறவில்லை விக்ரம். அப்படியா? வியப்பான விஷயம்தான். கதைகளை தேடி அலைகின்ற ஒரு பத்திரிகையாளர் தன் கையில் கிடைத்த இவ்வளவு பெரிய முக்கிய செய்தியை பத்திரிகைக்கு அனுப்பாமல் இருக்கிறாள் என்றால் நம்ப முடிகிறதா? அவன் ஏளனமாக புன்னகைத்தான். இருந்தாலும் கேட்கிறேன், என் மீது உனக்கு ஏன் இவ்வளவு பெரிய பாசம்? ஏன் இந்த தியாகம்? எனக்கு எதை பற்றியும் தெரியாது விக்ரம். உங்களை வேதனையில் பார்ப்பதற்கு என் மனது இடம் தரவில்லை, அவ்வளவுதான் என்றேன். ஆகா, என்ன ஒரு நடிப்பு சாரா என்று அவன் ஏளனமாக உரைத்தான். ஆனால் கண்ணீர் நிறைந்த கண்களோடு நான் அவனை உற்று நோக்கிய அந்த ஒரு கணம் விக்ரமின் இதயம் பலமாக துடித்தது போலும். ஒரு நொடியில் அவனது கைகளின் பிடி தளர்ந்தது. பின்னர் சற்றென்று ஒரு உலுக்குடன் என்னிடமிருந்து பின்வாங்கினான். அந்த நெருக்கம் அவனுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அவன் சில அடிகள் பின்னோக்கி சென்று விறுவிறுவென்று வீட்டிற்கு வெளியே நடந்து மறைந்தான். அவன் சென்ற பிறகு என் கையிலிருந்த மொபைலின் சிக்னல் கிடைத்த அடுத்த கணமே அறிவிப்புகள் குவிய தொடங்கின. நான் விருப்பமில்லாமல் அந்த திரையை பார்த்தேன். எடிட்டர் கதிர்வேல் சாரிடமிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு தொண்டையை சரி செய்து என் மூச்சை ஒழுங்குபடுத்தியவாறே அந்த அழைப்பை ஏற்றேன். ஹலோ சார். சாரா, எங்கே இருக்கிறாய் நீ? நேற்று இரவு முதல் எந்த தகவலும் இல்லையே. ஃபோன் சுவிட்ச் ஆஃப், மெசேஜ்களும் பதில் இல்லை. அங்கே என்னதான் நடக்கிறது என்று கதிர்வேலின் சாரின் குரல் பதற்றத்துடன் ஒலித்தது. சார், அது நேற்று இரவு இங்கே நெட்வொர்க் சிக்னல் இல்லை சார். நெட்வொர்க் இல்லையா? அவர் என் வார்த்தைகளை திரும்ப கூறினார். சரி, இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறதல்லவா? கதையை எப்போது அனுப்பப் போகிறாய் என்று சொல். விக்ரமை பார்த்தாயா இல்லையா? கதிர்வேல் சார் கேட்க கேட்க என் கண்களுக்கு முன்னால் விக்ரமின் முகம் மட்டுமே வந்து நின்றது. என் கண்கள் மீண்டும் கண்ணீரால் குளமாயின. சுற்றிலும் இருந்த காட்சிகள் யாவும் மங்களாக தெரிந்தன. காதலால் சிதைந்து போய் என் மீது தவறான எண்ணம் கொண்டுவிட்ட அந்த மனிதன், அவனது கண்களில் எனக்காக ஒரு சிறு மென்மை அரும்புவதை நான் கண்டிருந்தேன். தன் முதல் காதலில் வடுக்களை சுமந்து கொண்டு கடந்த 3 வருடங்களாக இந்த மலைப்பகுதியில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். அப்படியிருந்தும் என் மீது நம்பிக்கை வைத்து அவன் எனக்கு தனது வீட்டில் அடைக்கலம் கொடுத்தான். இறைவா, அவனிடம் நான் ஏன் பொய் சொன்னேன் என்று நினைத்து எனக்குள் அழுகை வெடித்தது. சாரா, நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? அழுகிறாயா என்ன? கதிர்வேல் சாரின் குரலில் இப்போது கவலை தெரிந்தது. இல்லை சார், எனக்கு கடுமையான சளி, அதனால்தான் என் குரல் உங்களுக்கு இப்படி தெரிகிறது என்று மழுப்பினேன். சரி, நான் சொல்வதை கவனி. இந்த செய்தி நாளைய இதழில் முதல் பக்கத்தில் வர வேண்டும், புரிகிறதா? 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிரிக்கெட் நட்சத்திரம் விக்ரம் இருக்கும் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது சாதாரண கதையல்ல. இது ஒரு மாபெரும் முக்கிய செய்தி. இன்று இரவுக்குள் ஏதேனும் ஒரு விபரத்தை அனுப்பி வை. அவனது இருப்பிடம், அவனது புதிய புகைப்படம், அந்த வீட்டின் படங்கள் என எதுவாக இருந்தாலும் சரி, உடனே அனுப்பு என்றார். என் கண்கள் அந்த வீட்டின் வாசலையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. எனக்கு முன்னால் இப்போது 2 பாதைகள் இருந்தன. ஆனால் ஒரு கணம் கூட யோசிக்காமல் என் மனம் ஒரு முடிவை எடுத்தது. சார், சொல் சாரா. எனக்கு அங்கே யாரும் கிடைக்கவில்லை சார் என்றேன் தீர்க்கமாக. மறுமுனையில் ஒரு கணம் அமைதி நிலவியது. நீ என்ன சொல்கிறாய் சாரா என்று அவர் திகைப்புடன் கேட்டார். அங்கு இருப்பது விக்ரம் இல்லை சார் என்றேன். என் குரல் அவ்வளவு அமைதியாக இருந்தது. அந்த அமைதியை கண்டு நானே ஆச்சரியமடைந்தேன். நான் தவறாக புரிந்து கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் சார். தவறாக புரிந்து கொண்டாயா? கதிர்வேல் சாரின் குரலில் கோபமும் ஏமாற்றமும் வெளிப்பட்டன. சாரா, கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னன் விக்ரமை பார்த்துவிட்டேன் என்று நீதானே வாட்ஸ்அப்பில் தட்டச்சு செய்து அனுப்பினாய். நீயேதான் எழுதினாய். நான் தான் சொன்னேன் சார். எனக்கு காட்சி பிழை ஏற்பட்டு விட்டது. இங்கு இருப்பது நம் விக்ரம் இல்லை. சாரா, நான் சொல்வதை கேள் என்று அவர் பேச முயன்றார். சார், நாளைக்கு நான் சென்னை திரும்பி கொண்டிருக்கின்றேன் என்று அவரை பேச்சை பாதையிலேயே வெட்டினேன். இன்று மாலைக்குள் நான் அலுவலகத்திற்கு வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு மறுமுனையில் பதிலை எதிர்பார்க்காமல் அழைப்பை துண்டித்தேன். அழைப்பை துண்டித்துவிட்டு மொபைலை என் மடியில் போட்டுவிட்டு 2 கரங்களாலும் என் முகத்தை மூடிக்கொண்டு அழத் தொடங்கினேன். என் மனதில் எண்ணங்கள் சூறாவளியாய் மோதின. இப்போது என் வேலையும் போயிருக்கும். என் பெயரையும் புகழையும் நிலைநாட்ட வேண்டும் என்ற என் கனவும் தவிடுபொடியாகிவிட்டது.
என் கண்கள் கண்ணீரால் நிறைந்தாலும் என் மனதிற்குள் ஒரு நிம்மதி இருந்தது. சில மனிதர்களின் கதைகள் பத்திரிகையின் தலைப்புச் செய்தி ஆவதற்கு காரணியாவதில்லை. இந்த வாக்கியத்தை நான் எங்கு படித்தேன் என்று இப்போது நினைவுக்கு வரவில்லை. ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் எனக்கு இப்போதுதான் புரிந்தது. வெளியே இப்போது பனிப்புயல் ஓய்ந்திருந்தது. ஆனால் என் சொந்த வாழ்க்கை ஏனோ ஒரு புயலில் சிக்கி சின்னாபின்னமானது போன்ற ஒரு உணர்வு எனக்குள் ஏற்பட்டது. சற்று நேரமே ஆயிருக்கும். விக்ரம் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனது குரல் வழக்கம் போல் பனிக்கட்டியாய் உறைந்திருந்தது. உன்னுடைய கார் பழுது பார்க்கப்பட்டு விட்டது என்றான். அவன் கூறிய அந்த ஒரு வார்த்தை நீ இங்கிருந்து கிளம்பலாம் என்பதற்கான இறுதி அறிவிப்பாகவே எனக்கு தோன்றியது. நான் நிமிர்ந்து என் கண்கள் நிறைய அவனை உற்று நோக்கினேன். என் பயணப் பையை எடுத்துக்கொண்டு அவனது அருகில் வந்து நின்றேன். நீங்கள் மீண்டும் கிரிக்கெட் மைதானத்திற்கு திரும்பி வர வேண்டும் விக்ரம் என்றேன். எதற்காக என்று கேட்டான். உங்களுக்காக. உங்களுடைய அந்த பேட் இன்னும் அந்த சுவரில் தான் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. யாரோ ஒருவரின் துரோகத்திற்காக கடவுள் உங்களுக்கு கொடுத்த இந்த அரிய திறமையை நீங்கள் வீணடித்து விடக்கூடாது. உங்களை யாரென்று இந்த உலகத்திற்கு நீங்கள் மீண்டும் நிரூபிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு நான் மெதுவான அடிகளுடன் அந்த வீட்டை விட்டு வெளியேறி வந்தேன். 3 மாதங்களுக்கு பிறகு மைதானம் ரசிகர்களின் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது. வர்ணனையாளர் மைதானத்தில் அறிவித்தார், கிரிக்கெட் உலகிற்கு விக்ரமின் மறுபிரவேசம். ஒட்டுமொத்த மைதானமும் விக்ரம் விக்ரம் என்ற முழக்கத்தால் அதிர்ந்தது. அந்த மைதானத்தின் ஒரு கோடியில் நான் நின்று கொண்டிருந்தேன். இப்போதும் என் கைகளில் அதே பழைய கேமரா தான் இருந்தது. என் கண்கள் கண்ணீரால் நனைந்திருக்க நடுங்கும் என் உதடுகள் அவனுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தன. விக்ரம் மைதானத்திற்குள் அடி எடுத்து வைத்தான். பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின் ஆரவாரம் விண்ணை தொட்டது. அவன் ஒரு கணம் நிதானித்து ரசிகர்களின் கூட்டத்தில் தன் தேடும் பார்வையை செலுத்தினான். தனக்கு நேர் எதிரே நின்று கொண்டிருந்த என்னை கண்டதும் அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. நான் என் கண்களை நெகிழ்ச்சியோடு மூடிக்கொண்டேன். அவன் தன் பேட்டை தூக்கி காற்றில் அசைத்து எனக்கு வாழ்த்து தெரிவித்தான். ஆட்டம் தொடங்கியது. அவன் அடித்த அதிரடி சிக்சர்களை கண்டு நான் துள்ளி குதித்து எழுந்தேன். என் கையில் இருந்த பழைய கேமரா முதல் முறையாக எந்த பழுதும் இல்லாமல் மிகச்சரியாக வேலை செய்தது. மைதானத்தில் பந்துகளை நாலாபுறமும் சிதறடித்து கொண்டிருந்த விக்ரமின் புகைப்படங்களை நான் கடகடவென்று படம் பிடித்தேன். விக்ரமின் அந்த அசத்தலான ஆட்டத்திற்கு பிறகு அவனுக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. ரசிகர்களின் கூட்டத்திற்கு நடுவே அவன் அளவற்ற மகிழ்ச்சியோடு காட்சியளித்தான். அவனது சந்தோஷத்தை கண்டு என் மனதிற்குள் அவனுக்காக பல கோடி பிரார்த்தனைகளை செய்து கொண்டேன். மைதானத்தை விட்டு வெளியேறி பிரதான சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த என் காரை நோக்கி நான் வந்தேன். அப்போது திடீரென தூரத்திலிருந்து விக்ரம் என் பெயரை சொல்லி அழைக்கும் சத்தம் கேட்டது. நான் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். விக்ரம் தான் என்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தான். என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை. என் பார்வை கண்ணீரால் மங்கலானது. அவன் என் அருகில் வருவதற்கு முன்பாகவே 2 துளி கண்ணீர் என் கன்னங்களில் வழிந்தோடின. நீ கண்டிப்பாக வருவாய் என்று எனக்கு தெரியும் சாரா. இதோ என் நம்பிக்கை உண்மையாகிவிட்டது என்று அவன் மிகுந்த உற்சாகத்தோடு கூறினான். நான் அறியாமலேயே புன்னகைத்தேன். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் விக்ரம். உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது என்பதை இன்றைய உங்களுடைய ஆட்டத்தின் மூலம் நிரூபித்து விட்டீர்கள். ஆமாம், ஆனால் இதற்கான தைரியத்தை எனக்கு கொடுத்தவள் நீதான் சாரா. இல்லையென்றால் கிரிக்கெட் மைதானத்திற்குள் என் மறுபிரவேசம் ஒருபோதும் சாத்தியமாகி இருக்காது. அவன் ஒரு கணம் நிறுத்திவிட்டு மீண்டும் தொடர்ந்தான். உண்மையில் நான் தினமும் செய்தித்தாள்களில் என்னை பற்றிய செய்திகளை எதிர்பார்த்து காத்திருந்தேன். ஆனால் நீ அதை அச்சிடவே இல்லையே. எந்த செய்தியை சொல்கிறீர்கள்? உனக்கு தெரிந்துவிட்ட என் கடந்த கால ரகசியத்தை தான் கேட்கிறேன். நான் மெதுவான குரலில் நான் பத்திரிகை துறையை விட்டு விலகிவிட்டேன் விக்ரம் என்றேன். ஆனால் ஏன் என்று அவன் திடுக்கிட்டு கேட்டான். நான் வேலையிலிருந்து நீக்கப்பட்டு விட்டேன். ஏனெனில் நான் பொய் சொல்கிறேன் என்றும் உன்னை பற்றிய கதையை வேண்டுமென்றே பத்திரிகைக்கு தராமல் மறைக்கிறேன் என்றும் எடிட்டர் கதிர்வேல் சாருக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. ஆனால் ஏன் சாரா, நீ ஏன் அந்த செய்தியை பத்திரிகைக்கு கொடுக்கவில்லை? அதை கொடுத்திருந்தால் உன்னுடைய பெயர் ஒட்டுமொத்த ஊடகங்களிலும் புகழின் உச்சிக்கு சென்றிருக்குமே. நான் என் பார்வையை தாழ்த்தி கொண்டேன். ஏனெனில் அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விக்ரம். உங்களுடைய அந்த தனிப்பட்ட ரகசியம் உலகிற்கு முன்னால் ஒரு சுவாரஸ்யமான செய்தியாக மாறுவதை என் மனம் விரும்பவில்லை என்றேன். விக்ரம் என்னை மிகவும் ஆழமாக உற்று நோக்கினான். உனக்கு விக்ரமின் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது ஏன் இவ்வளவு அக்கறை சாரா என்று கேட்டான். என் குரல் லேசாக நடுங்கியது. ஆமாம், அந்த அக்கறையினால்தான் இன்று நான் எந்தவித வேலையும் இல்லாமல் வெறும் கையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்றேன். உன்னிடம் யார் சொன்னது நீ வெறும் கையோடு நிற்கிறாய் என்று?
விக்ரம் என்னை கேட்டுவிட்டு என் அருகில் ஒரு அடி முன்னோக்கி வந்தான். அவன் மெதுவான குரலில், உனக்கு சம்மதம் என்றால் இந்த கரங்களை தாங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். உனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்று கூறியவாறே தன் கையை என்னை நோக்கி நீட்டினான். நான் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் அவனது கரங்களை பற்றி கொண்டேன். முதல் பார்வையிலேயே குறும்புத்தனம் நிறைந்த இந்த பெண் என் மனதிற்கு நெருக்கமானவளாக தோன்றினாள் என்று அவன் மென்மையாக புன்னகைத்தான். அன்று நீ என் வீட்டை விட்டு வெளியேறி சென்றபோதே உன்னை குரல் கொடுத்து தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் தோற்றுப்போன ஒரு மனிதனாக உன்னை நிறுத்த எனக்கு துணிவில்லை. ஒருவேளை என் தோல்வியைக் கண்டு நீயும் என்னை நிராகரித்து விடுவாயோ என்ற பயம் மனதிற்குள் இருந்தது. அதனால்தான் மீண்டும் உனக்கு முன்னால் வந்து நிற்கும்போது ஒரு வெற்றியாளனாக எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் வந்து நிற்க வேண்டும் என்று சபதம் எடுத்தேன் என்றான். என் கண்கள் மீண்டும் பணிந்தன. நீங்கள் இந்த விளையாட்டிற்குள் மீண்டும் வராமல் இருந்திருந்தாலும் நீங்கள் எப்போதும் என் பார்வையில் ஒரு நாயகன்தான் விக்ரம் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமின் முகத்தில் அந்த பழைய அழகான புன்னகை மீண்டும் மலர்ந்தது. இந்த யதார்த்தமான இதயம் கொண்ட பெண் தன் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தனக்கு துணையாக நிற்பாள் என்பதை அவன் ஆத்மார்த்தமாக உணர்ந்து கொண்டான். பிறகு சொல்லவா வேண்டும், காதல் கிரிக்கெட்டு, விக்ரம் டக் அவுட்டு. நன்றி.